ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சஃபாரி ஆட்டோமேட்டிக் ஒரு டார்க் எடிஷன் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு 2 years முன்னாடி வந்து நம்ம ஒரு டிரைவ் ரிவ்யூமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 years வந்து ஆல்ரெடி அவங்க ஓனர் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. டீசல் ஆட்டோமேட்டிக் தான். ஸோ அந்த ஆட் ப்ளூ அந்த காம்பனன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஒரு சஃபாரியோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா கார்ஸை பொறுத்தவரை பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது டாடா கார் வாங்கும்போது அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ அதை பற்றின டீட்டெயிலிங் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த சஃபாரியை பொறுத்தவரை நம்ம ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து அதாவது முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ண டைமில் ப்ளஸ் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ண டைமில் வந்து டீசல் ஒன்லியாக தான் இருந்துச்சு. அதாவது அந்த ஃபியட் சோர்ஸ்ட் கிரையோஜெட் அந்த 2 liter டீசல் இன்ஜினோட மட்டும்தான் வந்து இருந்துச்சு. மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த 1.5 liter ஹைப்பீரியான் பெட்ரோல் இன்ஜினையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபாரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பெட்ரோல் இன்ஜினையுமே வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த டீசல் வேரியண்ட்டோட அந்த ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க தான் வந்து இந்த சஃபாரியோட ஓனர். ஸோ அவங்கள பற்றி ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கேட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட கொஸ்டின்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளாடி போகலாம். ஸோ ஹாய் எவ்ரி ஒன், சூர்யா. ஸோ நான் வந்து ஜோஹோ கார்பரேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் ஓனிங் திஸ் சஃபாரி ஃபார் ஆல்மோஸ்ட் 4+ years. ஸோ யூஸ்வலாகவே எந்த ஓனர்ஷிப் ரிவ்யூனாலும் நம்ம கேட்கக்கூடிய டெம்ப்ளேட்டான கொஸ்டின் தான், என்னென்ன கார்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து வச்சுருக்கீங்க, கரண்ட்டாக வேறு என்ன கார்ஸ் வந்து ஓன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸுக்குள்ள அடிப்போம். ஓகே. ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட மஹேந்திரா டிவி 300 இருந்துச்சு. ஓகே. அதுக்கு முன்னால் ஸ்விஃப்ட் டிசைர் இருந்துச்சு. அப்புறம் இண்டிகா டிஎல்ஜி டர்போ டீசல், ஸோ மாருதி 800 அப்படி போகுது. எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்த டைமில் அம்பாசிடர் இருந்தது. அம்பாசிடர் டு மாருதி 800 இண்டிகா, அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் இதுதான். ஸோ பேரலாக இந்த வண்டி நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுக்கும்போது பிளான் வந்து ஒரு 7 seater எடுக்கணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் நம்மக்கிட்ட ப்ரீவியஸாக இருந்ததுமே ஒரு 7 seater டிவி 300. ஓகே ஓகே. ஸோ அப்படியே நம்ம பேரலாக இன்னொரு 7 seater அதை கொடுத்துட்டு எடுக்கணும் அப்படிங்கும்போது நிறைய கார்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த செக்மெண்ட்டில் இருந்தது. என் பிரைமரி கோல் வந்து டீசல் ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். டீசல் ஆட்டோமேட்டிக் அண்ட் ஒரு 7 seater அப்படின்னு போகும்போது நமக்கு மினிமம் ஒரு 2 liter இன்ஜினாவது இருக்கணும் அவருக்காக ஆப்வியஸ்லி. ஸோ ஒரு நல்ல 2 liter இன்ஜின், ஒரு மினிமம் 150+ bhp பவர், ஒரு 300+ Nm ஆஃப் டார்க், இதெல்லாம் தான் ஒரு பிரைமரி என்ன சொல்கிறது பேசிக் எலிஜிபிலிட்டி செக் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பாப்புலரான ஆப்ஷன்ஸ் லெஸ். இப்போது டாடா சஃபாரி வந்து அந்த டைமில் ஹேரியர் தான் ரொம்ப ப்ரைம் பாப்புலராக இருந்தது டாட்டாவில். ஆமாம். ஸோ சிமிலராக நீங்கள் வந்து பார்க்கும்போது அன்னைக்கும் இல்லை இன்னைக்கு எப்போயுமே மார்க்கெட்டில் கீ ஓனர் வந்து இனோவா 7 seater அப்படிங்கனாலே இனோவா தான். எல்லாருமே இனோவா வேண்டான்னு சொன்னதுக்கு ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம பேரலா பார்த்தது வந்து XUV 700வும் ஹெக்டார் ப்ளஸும். ஓகே. ஸோ ஹெக்டார் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், அது வந்து டிசிடி கியர் பாக்ஸ், ஆனால் அது 8 speed டிசிடி இருந்தது. பட் ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட யூசேஜுக்கு எனக்கு ஒரு டீசல் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதான் எனக்கு கீ டார்கெட். அண்ட் எஃபிஷியன்சிக்கும் பெட்டரா எஃபிஷியன்சி ஃபார் ஷூர். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து XUV 700 போகும்போது அது 2.2 liter இன்ஜின் இருந்தது. பவர் இருக்குது, பவர் சேம் கிளாஸ், 450+ Nm டார்க் அது. பட் ப்ராப்ளம் என்னன்னா அன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 14 months வெயிட்டிங் பீரியட். வெயிட்டிங் பீரியட். ஓகே. ஸோ ஒரு வண்டி புக் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலெல்லாம் காத்திருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நடுவுலே வேற ஒரு வண்டியே வந்துடும், அப்டேட் ஆயிரும், மனசு மாறும் கண்டிப்பாக. அண்ட் 1 year வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கும் டைம் இல்லை. ஸோ நான் இமீடியட்டாக மாற்றலாம் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இது வந்து இட்ஸ் வாஸ் ஷார்ட் வெயிட்டிங் பீரியட் தான். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 weeks சொன்னாங்க, 3 weeksலேயே கொடுத்துட்டாங்க. 3 weeksலேயே கொடுத்துட்டாங்க. ஆமாம். ஓகே. ஸோ அதுதான் இந்த வண்டி சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரைமரி ஆப்ஷனாக நமக்கு இருந்தது. ஒரு நல்ல டீசல் இன்ஜின் எல்லாம். இனோவா சூஸ் பண்ணாததுக்கு நீங்கள் ரீசன் கேட்டீங்கல்ல. ஸோ தேர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ். எனக்கு என்னென்னா இனோவா என்னை பொறுத்தவரையில் ஆன் மை பெர்ஸ்பெக்டிவ் இனோவா இஸ் ஓவர் ப்ரைஸ்ட் ஆர் ஓவர் ஹைப்டுங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அந்த ரிலேபிலிட்டிக்கான பிரைசிங் ரிலேபிலிட்டிக்கான பிரைசிங் இருந்தாலும் அதுக்கு ரீசேல் வேல்யூ எல்லாமே நல்லா இருந்தது. பட் ப்ராக்டிகலி இனோவா இஸ் எம்பிவி. ஸோ எனக்கு வந்து எஸ்யூவி தான் வாங்கணுங்கிறது ஒரு பிளான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது எஸ்யூவிங்கும் போது உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ எந்த ரோட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அடித்து இறக்கி நம்ம போகலாம். இப்போ நம்ம நாகர்கோவில் ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி இடங்கள்ல சின்ன சின்ன பேச்சஸ் இருக்குது.
ஒரு 60-70ல இந்த வண்டியெல்லாம் போனாலும் எதுவுமே தெரியாது தெரியாது. உங்களுக்கு பாடியில். ப்ளஸ் இன்னொரு சேஞ்ச் என்னன்னா, நம்ம வந்து இந்த வண்டியும் இனோவா இது கிறிஸ்டாவும் ஒரே நாள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஸோ ஒரே நாள் ஆமா, இமீடியட்டா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அவங்க போனதும், ஏன்னா நமக்கு இனோவா வந்து டொயோட்டா பக்கம் தான், பக்கம். ஒழுங்கு சரி. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன், அங்கேருந்தே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். இந்த ரோட்டில் பேரலாக போகும்போது ஒரு 70-80ல போகும்போதே எனக்கு கீழே அடிச்சிருச்சு இனோவா. இது இன்னோவா. ஆமா, இதுல நான் வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனேன் இந்த ரோட்ல. ஓகே. ஏன்னா அப்போ வந்து ரஃப்பான ரோட்ஸ்ல. ஆமா, ஏன் 90 கிலோமீட்டர்னா நமக்கு அப்போ வந்து கொஞ்சம் இந்த போஸ்ட் கோவிட் முடிஞ்சு வந்துட்டு இருக்கு, பெருசா யாருமே இல்ல. டிராஃபிக் இல்ல. ஒரு ஃபாஸ்ட் க்ரூஸ் ஸ்போர்ட் மோட்ல போட்டு கொடுத்து பார்த்தேன். இது அதே பம்ப்ல எனக்கு அதை விட ஸ்பீடு கூடுதலா போகும்போதுமே இந்த வண்டி எனக்கு அடிக்கல. ஓகே. சோ அதுல வந்து என்னன்னா அந்த டிஃபரன்ஸே வந்து மோனோகாக் வெர்சஸ் லேட்ரான் ஃப்ரேமோட அந்த ஹெவினஸ் தெரியும். கண்டிப்பா தெரியும். அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அசம்பிள்டு பீஸ் மாதிரி தான் உங்களுக்கு. ஏன்னா டாடா வந்து ஸ்டீல் அண்ட் மேனுஃபேக்சரர் தான் இதுக்கு. அவங்களோட இப்போ பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது லேண்ட் ரோவரோட பிளாட்ஃபார்ம், ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்ம். ஸோ டெக்னிக்கலி இன்னைக்கு ஒரு பிலோ 30 lakhsல ஒரு லேண்ட் ரோவர் சேஸ் இருக்கிற வேர்ல்டு கிளாஸான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ராடினரி பிளாட்ஃபார்ம். அண்ட் இன்ஜினுமே வந்து ஆப்வியஸ்லி ஃபியட்டோட கிரையோஜெட். ஸோ அது ஒரு 2 லிட்டர் இன்ஜின், ஒரு 167 பிஹெச்பி, பிஎஸ்லனா 170 பிஎஸ் நமக்கு வரும். ஒரு 350 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு இது போதுமா இருந்தது. ப்ளஸ் ஒரு சேஞ்சும் நம்ம கொடுப்போமே, சன்ரூஃப்ல இருந்தது இதுல, அண்ட் வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்துச்சு, ஃபீச்சர்ஸ் அப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே ஓவராலா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அது ஒரு ரீசன். ஓகே ப்ரோ. இதுல ஆக்சுவலி வந்து அடுத்த கொஸ்டின் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைம்ல வந்து அல்கசார் வந்து இதோட கொஞ்சம் பிரைஸ் கம்மியா ஒரு 1.5 லிட்டர்ல ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவலான ஃபீச்சர்ஸ், ஈக்குவல் இஃப் நாட் பெட்டரான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் வந்து அல்கசார். ஸோ அதுவுமே வந்து மெயினாக அவங்களுக்கு அந்த ஒரு பச்சான எஸ்யூவியாக வேணும், பவருக்காக தான். ஸோ இது வந்து போயிருக்கீங்க. ஸோ அதில் வந்து கிளியர் ஆயிடுச்சு. XUV 700 அடுத்த கொஸ்டின், அதுவுமே வந்து வெயிட்டிங் பீரியட்னால நமக்கு அவுட் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. என்னன்னா எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இன்னோவா கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கீங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த ஒரு இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்தது பேசுவோம். மற்றபடி வந்து உங்களுக்கு ஓவரால் அந்த ஒரு மேஜரான இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஓகே, இப்போ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுல பெருசா எதுவுமே இல்லை. மேஜர் இஷ்யூஸ்னு எனக்கு வண்டியில இதுவரை நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணது இல்லை. வண்டியில இல்லை. ஆமா. ஸோ அதை தாண்டி சர்வீஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 சர்வீஸ் டீலர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் வந்து நம்ம எடுத்தது வந்து ஒரு சர்வீஸ் நெட்வொர்க் கீழே வரக்கூடிய ஒரு பெரிய டீலர் கிட்ட தான் நம்ம எடுத்தோம். நேம் சொல்ல வேணாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 சர்வீஸ் விட்டோம். ஆனால் ஸ்டில் எனக்கு பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லை. ஆனால் இன்னொரு டீலர் இருக்காங்க. தேவர் லைக் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 18+ இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் இந்தியா டிஎல்ஜி டர்போ எடுக்கும் போதே அவங்க கிட்ட தான் எடுத்தோம். ஸோ அவங்க வந்து இப்போ ஜஸ்ட் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட விட்டும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகே. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸுமே தே ஆர் மினிமம் 12 or 13 years of experience. ஓகே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கு. ஆமா, அண்ட் அவங்களுமே அப்டேட்டடா இருக்காங்க டு திஸ் நியூ சென்சார்ஸ் அண்ட் திங்ஸ். அதுதான் எனக்கு ஆக்சுவலாக நானுமே வந்து இன்னைக்கு அவர் பிரதர் சொல்லும்போது தான் எனக்குமே அது தெரியுது. ஓகே, அவங்க சர்வீஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு கரண்ட் டேட்டுக்கும் அப்டேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஆமாம், ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வரக்கூடிய வண்டி முதல் கொண்டு, அதாவது இது நம்ம 2000 ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா நீங்கள் ஃபேஸ் பண்ணது? இல்லை, நமக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ரேட் பைட் இஷ்யூ ஒன்று வந்துச்சு. ரேட் பைட். ஆமாம், அந்த ரேட் பைட் இஷ்யூவில் வந்து ரேட் பைட் இஷ்யூவை நம்ம ஷார்ட் பண்ணி அது வந்து கிளியர் ஆயிருச்சு. பட் அதுக்கப்புறம் வண்டியில் வந்து ஒரு சென்சார் லைட் மட்டும் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்ச நாளாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் வந்து சர்வீஸில் கொண்டு போய் விட்டு இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வந்து பேட்டரினால தான் இஷ்யூ, பேட்டரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இமீடியட்டாக பேட்டரியும் சேஞ்ச் பண்ணுறேன். அது அந்த டைமில் நம்ம வண்டி எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years தான் இருக்கும். பேட்டரியெல்லாம் அவ்வளோலாம் ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓடின வண்டியில் பேட்டரி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போவுமே எனக்கு விருப்பம் இல்லை. பட் சரி, இன்னைக்கு இதுதான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க, லெட்ஸ் சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. ஆமாம், மாற்றியாச்சு. ஸோ நல்லா இருந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு புது பேட்டரி தான் நான் வச்சிருக்கேன். ஓகே, இட் காஸ்ட் அரௌண்ட் ஒரு 10,000 கிட்ட காஸ்ட் ஆச்சு. ஆனால் திரும்பவும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் சேம் லைட் எரியுது. சரி, திரும்ப கொண்டு போய் விட்டா இல்லை சார் என்னன்னு பார்க்கணும், டைம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் விட்டோம். அப்புறம் திரும்பவும் வந்து அவங்க வந்து சொன்னாங்க இல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ எடுத்துகிட்டு போங்கன்னு. திரும்ப 4 நாள் கழிச்சு இருந்துச்சு திருப்பி அதே இஷ்யூ. ஆமாம், ஸோ வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் கொஞ்ச நாள்.
அதுக்கப்புறம் திடீர்னு எரியும், திடீர்னு கட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ஸோ இன்னைக்கு நான் இப்போ விடுற அந்த ஓல்டு சர்வீஸ் சென்டர் இருக்குல்ல, அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டேன். ஸோ அவங்க வந்து செக் பண்ணிட்டு இதுக்கும் பேட்டரிக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தான் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட். டயக்னோசிஸே கம்ப்ளீட்டா தப்பு. ஸோ இதுக்கும் பேட்டரிக்கும் சம்மந்தம் இல்லைங்கும் போது am I a joke to you அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் சரி நீங்கள் வந்து செக் பண்ணுங்க என்ன எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொன்னால், நான் மார்னிங் நீங்கள் 9 o'clock நான் வந்து முந்தின நாள் கொண்டு போய் ஈவினிங் சும்மா போனவன் அப்படியே வண்டியை திருப்பி உள்ள விட்டுட்டு இப்போ நீங்கள் விட்டு போறீங்கன்னா போங்க, ஆனால் நாளைக்கு தான் வண்டி எடுப்போம் அப்படின்னாங்க. அப்போ நான் நாளைக்கு காலையில் ஒரு 9 o'clock கொண்டு வந்து வண்டி விடுறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே கொண்டு போய் விடுறேன். ஈவினிங் 5 வரை எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, கொடுத்தேன். அவங்க வந்து ஃபுல் சேஸையும் இறக்கி செக் பண்ணிட்டு ஆமா ஃபுல் இன்ஜினும் இறக்கிட்டாங்க. ஸோ இன்ஜின்ல இருந்த ஒரு சென்சார்ல ஒரு சின்ன மால்ஃபங்க்ஷன் தான் நடந்தது. ஸோ எல்லா சென்சார் வயர்ஸையும் கலத்தி கிளீன் பண்ணிட்டு போட்டிருக்காங்க, ஃபிட் பண்ணி போட்டிருக்காங்க. அது போட்டு ஒரு 9000 கிலோமீட்டர்ஸ் ஓடிருச்சு இப்போ. போட்டதுல இருந்து லாஸ்ட் மார்ச். ஸோ டெக்னிக்கலி 1 year பிளஸ் ஆயிருச்சு. இன்னும் அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வரல. ஸோ அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஓகே. ஸோ அப்போ வந்து எந்த டீலர் நமக்கு அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆமாம், ஏன்னா நான் டாடா சஃபாரி எடுக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் சொன்னது சர்வீஸ் நல்லா இருக்கா, சர்வீஸ் நெட்வொர்க் பார்த்தியா அப்படிங்கிறதான் எனக்கு எடுத்த ப்ரைமரி கொஸ்டினாக இருந்தது. பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா சர்வீஸ் நெட்வொர்க் நல்லா இருக்கு. நம்ம வந்து இப்போ ஆவரேஜாக இப்போ ஒரு ஷாப்பில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் ப்ராப்ளம்ங்கிறதுக்காக நம்ம ஓவரால் சர்வீஸ் நெட்வொர்க்கு தப்பு சொல்றது கரெக்டும் இல்லை. சர்வீஸ் நெட்வொர்க் நல்லா இருக்கு. மேபி அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின்டாக ஆகணும். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சென்சார்ஸ்க்கு தே நீட் டு கெட் யூஸ் டு திங்ஸ். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து என்னன்னா, இப்போ எனக்கு நல்லா ரிலேட் ஆனது எப்படி அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் மாதிரி எப்பயாச்சும் கூப்பிடும்போது ஓகே இந்த கார் நாங்கள் வாங்கலான் இருக்கோம், எனக்கு பில்டு குவாலிட்டி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி போகும்போது ஆப்வியஸ்லி நம்மளும் சுற்றி டாட்டா ப்ராடக்ட்ல தான் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் வந்து ஒரு கண்டிஷன் நான் சொல்லுவேன், உங்கள் ஊரில் சர்வீஸ் நெட்வொர்க் எப்படி இருக்குது நல்லா விசாரிச்சுக்கோங்க. உங்களுக்கு டாட்டா வண்டியை பொறுத்தவரை எய்தர் யூ வில் பி வெரி ஹாப்பி, இல்லைன்னா இந்த வண்டியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் தான் வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது. இப்போ நீங்க வந்து ஹாப்பி, உங்களுக்கு சர்வீஸ் நெட்வொர்க் கரெக்டாக கிடைச்சதுனால நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. அதே நேரத்தில் சர்வீஸ் நெட்வொர்க் சொதப்பிச்சுனாங்க ரொம்ப அவங்க வந்து கடைசியில் வந்து சுற்றி எங்க கிட்ட வரக்கூடாது, நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதான் கிளாஸ். வண்டி நல்லா இருக்கா, கண்டிப்பா நல்லா இருக்கு. ஹேண்ட்லிங் நல்லா இருக்கா, கம்ஃபர்ட் நல்லா இருக்கா, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கா, கண்டிப்பா நல்லா இருக்கு. ஆனால் கண்டிஷன் வந்து இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ தேர்ட் ரோ வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் யூஸபிளாக இருக்குது, ஏசியோட த்ரோ வந்து உங்களுக்கு தேர்ட் ரோவுக்கு போதுமானதாக இருக்கா? ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் யூஸபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேர்ட் ரோ வந்து டெய்லி யூஸபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அக்கேஷ்னலாக தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ட்ரிப் போகிறோம், எங்கேயாவது கூட ஒரு பேர் வராங்க அப்படின்னா தேர்ட் ரோ இஸ் ஓகே. பட் மேக்ஸிமம் இப்போ நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 கிலோமீட்டர்ஸ், அதாவது நம்ம ஊர்லேருந்து ஒரு திருநெல்வேலி வரை போகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து உட்கார வச்சா தேர்ட் ரோவில் இருக்கிறவன் அழுதுருவான். ஓகே. ஸோ கிட்ஸுக்கு இது ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து முட்டு ரொம்ப இடிக்காது. ஸோ இப்போ நான் ப்ராக்டிக்கலாக இப்படி உட்காந்தாலுமே எனக்கு வந்து அண்டர் தை சப்போர்ட்லாம் இருக்காது. நல்ல நீஸ் எல்லாமே ரொம்ப அப்பில் இருக்கும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு நீக்கும் சீட்டுக்குமே இருக்கும். கிட்ஸுக்கு இது ஓகே. ஏசி த்ரோ கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் ஒரு கீ ப்ளஸ் பாயிண்ட் வந்து எல்லா சீட்ஸ்க்குமே நமக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக வந்துடும். பில்லர்ஸ்லேயே வந்துடும். தேர்ட் ரோக்குமே 2 ஏசி வெண்ட் வந்துடும். தேர்ட் ரோக்கான ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட் தனியாக வந்துருக்கு. சோ இந்த சைடுல உங்களுக்கு வந்து ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து யூஎஸ்பி சாக்கெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. யூஎஸ்பி சாக்கெட்ஸ்மே வந்து வண்டியிலே வந்துரும். சோ அந்த ஸ்டோரேஜ் அண்ட் பிராக்டிகாலிட்டிக்கு நல்லா தான் இருக்கு. ஆமா, ஆனா தேர்ட் ரோ வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து கம்மியாயிரும். ஆல்மோஸ்ட் இல்ல தான் எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது. ஆமா, நீங்க பூட் ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா வேணா இன்னைக்கு ஒரு 2 ஸ்கூல் பேக் வைக்கலாம், அவ்வளவுதான். சூட் கேஸ்லாம் வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு சீட்டை நம்ம மடக்கினாதான் சூட் கேஸ் வந்து வைக்க முடியும். ஓகே. ஸோ அந்த சாய்ஸுக்கு பூட் ஸ்பேஸும் தேர்ட் ரோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படின்னா கண்டிப்பா இனோவா மாதிரி அடுத்த செக்மெண்ட் எம்பிவி மாதிரி தான். இனோவாலையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். நான் சேம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இனோவாக்குமே பிளான் பண்ணி பார்த்தீங்க. ஆமா, அதுவுமே சிமிலரா தான் இருக்கு. ஓகே, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இனோவால மேபி உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து லைக் நம்ம இது வந்து 6 சீட்டர் வருது. 6 சீட்டர் சஃபாரிலையுமே நமக்கு 6 சீட்டர் இருக்கு. ஸோ அந்த 6 சீட்டர் வேரியன்ட் தான் வந்து டாப் எண்ட்ல வரும், 7 சீட்டர் வராது. ஸோ இங்க சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலை வந்து நீட்டி வச்சுக்கிற ஒரு கன்வீனியன்ஸ் அடிஷ்னலா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேற எந்த கன்வீனியன்ஸுமே ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. இது தான் சிமிலர் ப்ராக்டிகாலிட்டி, சேம் செட்டப் தான். ஓகே ப்ரோ, இப்போ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வரும்போதே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் என்னன்னா ஃபியூவல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறதா. ஓகே, இந்த டீசல் ஆட்டோமேட்டிக்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ரியல் வேர்ல்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது? ஓகே, இப்போ இந்த வண்டி வந்து நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்துல
ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நார்மலா ரொம்ப ஹை ஸ்பீட் இல்லாம நார்மலா ஒரு 70-80க்குள்ள நம்ம சிட்டில ஓட்டணும் அப்படின்னா டேட்டா அப்படி ஓட்டும். ஆமா ஒரு 10 or 11 10 to 11 ஆவரேஜா டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக். ஓகே. ஸோ நம்ம நாகர்கோவில் ரோட்ஸுக்குலாம் வந்து 11 கிடைக்கும். கொஞ்சம் பம்பர் டு பம்பர்னா 9.5 10 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. நான் 10 to 11 எனக்கு சிட்டி எஃபிஷியன்சி. ஹைவேஸ் ஆவரேஜா 10 கண்டிப்பா எடுத்துறலாம். கண்டிப்பா. அண்ட் ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ பிலோ 120 நம்ம ஓட்டிட்டு ஓட்டும் போது ஆல்மோஸ்ட் 12.5 வரை நமக்கு மைலேஜ் கேரண்டியா இருக்கு. பிலோ 120 பிலோ 120 கேரண்டி. அண்ட் அபவ் 120 போயிட்டீங்கன்னா டிராஸ்டிக்கா டவுன் ஆயிரும். 9 10 அந்த மாதிரி போயிரும். அப்போ ரியலா நம்ம கண்டிப்பா ஒரு 12 to 13 வந்து கண்டிப்பா எடுக்கலாம். அப்போ ஒரு 100 கீப் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 14 இருக்கலாம் கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நீங்க இது வந்து இதுல எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி 3 டிரைவ் மோட்ஸ் இருக்கும். ஒன்னு சிட்டி மோடு, இன்னொன்னு எக்கோ மோடு அண்ட் இன்னொன்னு ஸ்போர்ட் மோடு. இந்த ஸ்போர்ட் மோடோட கீ பர்பஸ் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்பீடு மட்டும் இல்ல அந்த வண்டியோட பவர் இன்னும் நல்லா இருக்கும். கியர்லாம் வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகும். 3000 to 4000 ஆர்பிஎம்ல வந்து வண்டி கியர் ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஓட்டி நீங்க வந்து 120க்குள்ள லிமிட் வச்சிருந்தீங்கன்னா தான் நான் சொல்ற மைலேஜ். நான் ஸ்போர்ட் மோட்ல தான் போட்டு ஹைவேஸ் எப்பயுமே ஓட்டுவேன். ஏன்னா நமக்கு ஒரு வண்டி ஏதாவது ஒரு டெய்லர் ஏதாவது ஓவர்டேக் அடிக்கணும்னா கண்டிப்பா அது தேவை இருக்கு. ஸோ இன்னொன்னு அந்த ஸ்போர்ட் மோட் தான் கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும் நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. ஓகே. அந்த ரெஸ்பான்ஸ் ஆக்சிலரேட்டரோட ரெஸ்பான்ஸ் செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்த வண்டியில. ஸோ அதுதான் நான் இப்போ சொன்ன மைலேஜ் வந்து சிட்டில இன் சிட்டி டிரைவ் மோடு அண்ட் ஹைவேஸ்ல வந்து ஸ்போர்ட் மோட்ல. ஓகே. அப்போ நீங்க கன்சர்வேட்டிவா ஓட்டாமலே, அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டினாலே 12.5 வந்து எடுக்கலாம் 120ல. அப்போ எக்கனாமி மோட்ல போட்டோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 15-16 வரைக்கும் நெருக்கலாம். 14 to 15 இருக்கலாம். அவங்க சொல்ற மைலேஜ் வந்து இன்னைக்கு 16.5 நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா அவங்க சொல்லியிருக்கிற மைலேஜ். இந்த வண்டி எடுக்கும் போது 15 சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் மைலேஜ். ஸோ அது எக்கனாமிக்ல போட்டா மேபி அட்டைன் ஆகும். பிலோ 80 வச்சுட்டு 1500 ஆர்பிஎம்ல கியர் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டிட்டு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும் சான்ஸ். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் ப்ரோ, நமக்கு டிபிஎஃப், அதாவது இன்னைக்கு டீசல் வண்டி எடுக்கலாமா? அதாவது ரொம்ப ஹையான, இப்ப நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹையான யூசேஜ் இருந்தா மட்டும் டீசல் வாங்குங்க, இல்லைன்னா தயவுசெய்து அந்த பக்கம் போகாதீங்க. அந்த கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு டிபிஎஃப் ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, ஆட்ப்ளூ வந்து எவ்வளவுக்கு உங்களுக்கு ஃபில் பண்ற மாதிரி இருக்கு? ஸோ இப்போ ஆட்ப்ளூ வந்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி ஃபில் பண்றது இல்லை. எவ்ரி 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் போகும்போது ஆட்ப்ளூ ஃபில் பண்ணிருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே. அவங்களே வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. அதுக்கு எனக்கு ஒவ்வொரு சர்வீஸ்லயும் ஒரு 1000 to 1500 தான் காஸ்டும் ஆகுது. ஸோ ரொம்ப பெரிய அளவுல ஆட்ப்ளூக்கு வந்து எனக்கு காஸ்ட் இது வர வந்தது இல்லை. ஸோ 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு 1500ங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் காஸ்ட் வச்சுக்கலாம். ஆமா, அதான் நமக்கு யூசேஜ் ஜாஸ்தியா இருக்கும்போது அது வந்து ஈவன் அவுட் ஆயிரும் டீசல் வண்டி அப்படின்னு. கண்டிப்பா. அண்ட் இந்த டிபிஎஃப் ரிலேட்டடா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இப்போ வண்டி வந்து ஆல்மோஸ்ட் 30,000 கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு ஓட போகுது. இதுவரை எனக்கு டிபிஎஃப் கம்ப்ளைண்ட் வரல. ஐ திங்க் இட்ஸ் டியூ டு தி ஆட்ப்ளூ நம்ம ஊத்துறதுனால அந்த கார்பன் எமிஷன் எல்லாமே அவுட் ஆகுது. பிளஸ் இந்த வண்டி வந்து ரொம்ப சிட்டிக்குள்ள எப்பயுமே எல்லாம் ஓடிட்டு இருக்காது. ஸோ இது மெயின் அதான். ஆமா, கரெக்ட். இந்த வண்டி எடுத்தா நம்ம மினிமம் ஒரு 25-30 கிலோமீட்டர் ஹைவேல அட்லீஸ்ட் ஒரு காவல் கிணறு வரைக்கும் போனா நான் வண்டி எடுத்துருவேன். இந்த வண்டி எடுத்துருவேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க நம்ம வரும்போதே பார்த்தோம் எவ்வளவு டிராபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டிக்குள்ள பார்க்கிங் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. மோஸ்ட்லி ஹைவேஸ்ல வந்து எடுக்கும்போது இந்த வண்டி ஹைவேஸுக்குன்னு ப்ரிஃபர் பண்ற ஒரு காரா இருக்கு. ஓகே. அதனால அந்த ஹையர் ஆர்பிஎம் எப்படியும் ஓடுறதுனால ஆமா அதுவுமே கரெக்டா கிளியர் ஆயிட்டே இருக்கு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் ப்ரோ உங்களுக்கு அடுத்தது வந்து என்னன்னா, இதுதான் நான் அடுத்து சொல்றது, உங்களுக்கு எங்க வராட்டியும் இன்ஃபோடெயின்மெண்ட்ல எங்கேயாவது எலக்ட்ரானிக்ஸ்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ நான் வந்து வண்டியில இன்ஃபோடெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஒரு 1 year தான் யூஸ் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் மொத்தமாவே பிளாஃபுங்கட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் மாத்தினேன். எதனால மாத்தினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து உங்களுக்கு இட்ஸ் 4.6 மீட்டர் லெங்த் இருக்கிற வண்டி அண்ட் வித்துமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1.9 மீட்டர் வித் இருக்கு. ஸோ அவ்வளோ வித்து இருக்கிற ஒரு வண்டி போது சிட்டிக்குள்ள சின்ன சின்ன இடங்கள்ல சின்ன ஸ்ட்ரீட்ஸ்ல ரொம்ப நேரவா இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு 360 கேமரா இருந்தா இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது நான் அன்னைக்கு யோசிச்சது. ஸோ கம்பெனில அன்னைக்கெல்லாம் 360 கேமரா வண்டியில வரல, இப்போ வர்ற வண்டியில இருக்கு, இப்போ இருக்கு. ஸோ அதனால நான் ஒரு 360 கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு போகும்போது வண்டியில வந்த ஸ்டாக் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ல
அதை சப்போர்ட் பண்ணல. ம். ஸோ ஐ நீட் டு சேஞ்ச் த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதுக்காக நான் இன்ஃபோடைன்மெண்ட் மாற்றி 360 கேமராவும் போட்டேன். இந்த ஆக்சுவலாக இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருந்துச்சு. இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண, அதாவது நம்ம பொருள்லாம் வாங்கிட்டோம். ஸோ 42,000 43,000 கிட்ட கொடுத்து நான் செட்டெல்லாம் கொடுத்து கேமரா ப்ளஸ் செட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 43 ஒரு 45ன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நான் வாங்கிட்டு இங்க இருக்கிற பசங்க தான் எனக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, கேமரா ஒர்க் ஆகாது. ஓகே, ஷோரூம்ல இல்ல, ஆஃப்டர் மார்க்கெட் தான் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் நான் இதை எடுத்துட்டு ட்ரிவாண்ட்ரம்ல எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் இதை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, அந்த அண்ணன். இப்போ வர ஹீஸ் ஆன் குட் ரிலேஷன்ஷிப் வித் மீ. அவர் எப்பனாலும் எனக்கு வேற ஏதாவது எலக்ட்ரிக்கல் திங்ஸ்னாலுமே நான் அவர்கிட்ட தான் போறேன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க. என்ன ரீசன் இதுல வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டாப் அண்ட் வேரியன்ட்னால இதுல வர்ற இன்டர்னல் ஐசி சிப் வந்து யூஸ்வலா இருக்கிற சிப் மாதிரி கிடையாது. அது மட்டும் ஏதோ ஸ்பெஷலைஸ்டு சிப் கொடுத்துருக்காங்க வண்டியில நேட்டிவா வர்றது. ஸோ அந்த சிப்புக்கு இதுவரை ஹார்ட் கோடட் சிப்ஸ் எதுவுமே நமக்கு இல்லை. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான பர்சன் வந்து எனக்கு லைவா இதுக்கான கோடிங் ஆக்ட் பண்ணி இமீடியட்டா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்து, நான் ஆல்மோஸ்ட் இது நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு 12 to 13 hours நாங்க வேலை பார்த்தோம் ஒரே நாள்ல இருந்து. காலைல 9 மணிக்கு கொண்டு போய் விட்டோம். நான் வெளில வரும்போது 11 மணி 10:30-11 மணி ஆயிடுச்சு. கேலிபிரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும் ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. ஆமா, ஆனா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வரும்போதே பார்த்தோம்ல, சின்ன ரோட்ஸ்ல வரும்போது 360 கேமரா இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அவங்களோட வீடு இருக்கிற ஏரியாவுக்கே அது கஷ்டம். ஏன்னா நான் மேப் போட்டு அவங்க லொகேஷனுக்கு போகும்போதே எங்க வண்டியிலே நான் வந்து டபுள் ட்ரிபிள் கேர்ஃபுல்லா தான் வந்து 4 கார்னரை பார்த்து வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, கொஞ்சம் கன்ஜஸ்டடான ஏரியா அப்படிங்கிறதுல. ஸோ செட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பங்கோட சாண்டா ரோசா 980 அப்படிங்கிற மாடல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, என்னன்னா நானும் இப்பதான் வந்து இது ரொம்ப கொஞ்சம் டைவின் பண்ணுது. நானுமே வந்து ஸ்பீக்கர்ஸ் மாத்தி பயனீரோட ஆர்டர் பண்ணியிருக்கேன், சீக்கிரத்துல வந்து போட போறேன். அப்போ வந்து பயனீர்ல நினைக்கிறேன். இது பிளாக் பங்க் வந்து இப்போ சாண்டா ரோசா 985 அப்படிங்கிற மாடல் இப்போ கரண்டா இருக்கு. ஆமா, அப்போ 980 தான் இருக்கு. 980 இப்போ அப்டேட்டடா அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு ஆன்லைன்லயுமே வந்து சஃபாரி லான்ச் பண்ண டைம்லயே வந்து காமனா வந்தது என்னன்னா, வண்டி வந்து லெஃப்ட் புல் ஆகுறது அப்படிங்கிறது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சா? எனக்கு இதுவரை அந்த லெஃப்ட் புல் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து இதுவரை எனக்கு இல்ல. மைட் பி ஏதாவது வீல் அலைன்மெண்ட்னால இருந்திருக்கலாம். பட் எனக்கு இதுவரை அந்த கம்ப்ளைண்ட் நான் லாஸ்ட் 30,000 கிலோமீட்டர்ஸ்ல ஃபேஸ் பண்ணல. நைஸ். அப்புறம் வந்து நீங்க ஹைவேஸும் நிறைய போறீங்க, உங்களுக்கு ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்கு? ஹெட்லைட் வந்து நான் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ்லயே மாத்திட்டேன். உடனே மாத்திட்டீங்க? ஆமா, ஏன்னா இது ஹாலஜன் தான். வண்டியில வந்தது ஹாலஜன் தான் வந்தது, கரெக்ட். அதுக்கப்புறம் நான் எல்இடிஸ் போட்டு உங்களுக்கு ஃபாக் ஹெட்லைட் ரெண்டுமே மாத்திட்டேன். ஏன்னா பிராக்டிக்கலா அந்த ஹெட்லைட் வந்து ரொம்ப என்ன சொல்றது, நைட்ல மழை பெய்யும் போதெல்லாம் ரொம்ப விசிபிலிட்டி இல்ல. அந்த ஹாலஜன் விசிபிலிட்டி இல்ல. ஹாலஜன் வார்ம் போட்டிருக்கீங்களா இப்போ? இது வார்ம் தான். ஓகே, சோ இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குதா? இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு வண்டி வந்து அந்த கோல்டு எடிஷன் நீங்க வந்து யூஸ் பண்றது என்னன்னா, அதுல வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த கொஸ்டின் நோட் பண்றது காரணம் என்னன்னா, முன்னாடி வந்து நாங்க கேள்விப்பட்ட ஒரு கதை என்னன்னா, டார்க் எடிஷன் வண்டி ஒரு கஸ்டமர் புக் பண்றாரு, உள்ளாடி வந்து பார்த்தா சீட்டு ஒயிட்டா வருது கம்பெனில இருந்து. அதுதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இல்ல, எனக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா, இன்டீரியரை பொறுத்தவரையில நமக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒயிட் இன்டீரியர்ஸ் தான், நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நான் இனிஷியலா வந்து இதெல்லாம் டவல்லாம் போட்டு வண்டி எடுத்ததும் பயங்கரமா யூஸ்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனா அது அவ்வளோ செட் ஆகலை. ஸோ நான் வந்து சும்மா நார்மலாக யூஸ் பண்ணிட்டு எவ்ரி 10,000 நம்ம சர்வீஸ் விடும்போது ஒரு இன்டீரியர் வாஷ் பண்ணிட்டா, ஃபோம் வாஷ் பண்ணிட்டா நீட்டாக இருக்கு. அண்ட் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபார் ஷூர். நம்ம பிளாக் இன்டீரியர்ஸ்ல இருக்கிறது போல ரொம்ப கேஷுவலாக இருக்க முடியாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அண்ட் நீங்கள் கோல்டு எடிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டதுனால நான் கோல்டு எடிஷன் எடுத்ததுக்கு கீ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டிலேட்டட் சீட்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் எடிஷனுக்காக போகல, ஃபீச்சர்ஸ்க்காக போறீங்க. நான் வந்து ஜஸ்ட் ஃபார் வெண்டிலேட்டட் சீட் கண்ணை மூடிட்டு நான் போனதே வெண்டிலேட்டட் சீட்காக மட்டும்தான். ரைட், ஓகே. எனக்கு அடிஷ்னலா ஒரு ஆட் ஆன் போனஸா ஒரு வயர்லெஸ் சார்ஜரும் வண்டியிலே இன்பில்ட்டா வந்தது, அவ்வளவுதானே ஒழிய எனக்கு வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் தான் எனக்கான பிரைமரி கோலா, பிரைமரி ரீசன் அதுதான். அண்ட் ஸோ ஒயிட் கலரும் வேணும், வெண்டிலேட்டட் சீட்டும் வேணும். ரெண்டுமே இந்த ஒயிட் கோல்ட்ல இருந்தது. பிளஸ் நம்ம நார்மலா எல்லாருமே பாக்குற எடிஷன் இல்லாம இது கொஞ்சம் ஸ்பெஷல் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. அந்த ஒயிட் அப்படிங்கறது மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் தான் கஷ்டமே தவிர பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு மார்பிள் ஃபினிஷ் எல்லாமே வந்து ரொம்ப
நீட்டா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லணும். ஆனா நம்ம இந்த கோல்டு எடிஷன் பத்தி பேசும்போது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும். என்னன்னா இந்த வண்டியில வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ஃப்ரண்ட்ல எல்லாமே கோல்டு, மேல ரூஃப் ரெயில்ஸ்லயும் கோல்டு இருந்தது, எல்லா இடத்துலயுமே கோல்டு இருந்தது. இந்த கோல்டு வந்து நான் எடுத்து வண்டி ஒரு 1.25 வருஷத்துல நிறைய இடத்துல கோல்டு உரிய ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி எக்ஸ்டீரியர்ல, இன்டீரியர்ல ப்ராப்ளம் வரல. ஓகே ஓகே. அந்த ஹீட்டுக்கு கோல்டு வந்து உறிஞ்சு நம்ம நார்மலா அந்த வெளுத்துறோம்னு சொல்லுவாங்க, இல்ல உறிஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே. உறிஞ்சு பீல் ஆஃப் ஆகி உள்ள இருக்கிற குரோம் கலர் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் கம்பெனில போய் இதை வந்து சர்வீஸ் சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணேன். அவங்க ரிப்போர்ட் பண்ணதும் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5 to 6 days டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க. வண்டியை விட்டுருந்தேன். அவங்க வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷாவே எனக்கு பிளேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே. அண்ட் அந்த கோட்டிங்ல வந்து அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இப்ப பேசிட்டு இருக்கும்போதே அவர் ஸ்போர்ட் மோட் போட்டாரு. ஏன்னா இமீடியட்டா கியர் ஒன்று டவுன் ஆச்சு, அந்த டார்க் வந்து உடனே இமீடியட்டா கிடைக்குது. ஆமா, அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு பவர்ல வந்து நல்ல வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கே தெரியுது இல்ல, நீங்க லெஃப்ட்ல இருக்கும் போதுமே அந்த ஃபீல் நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஹைவேஸ்ல போறோம், ஏதாவது ட்ரக் இருக்கும், முக்கியமா இப்ப இந்த 16 wheel டெய்லர்லாம் இருக்கு, அதெல்லாம் லாங் இருக்கு. ஸோ அதை ஓவர்டேக் அடிக்கும் போது நமக்கு இதுல பேடல் ஷிஃப்டர் கூட இல்ல. ஹைவேஸ்ல நம்ம ஒரு 120 130ல ஓவர்டேக் அடிச்சிட்டு இருக்கும் போது கியரை தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ ஸ்போர்ட் மோட் வந்து சேஃபாவும் இருக்கு உங்களுக்கு. இப்ப ஹைவேஸ்ல எல்லாம் அந்த மாதிரி ஓட்டினாதான் கொஞ்சம் நமக்கும் ஓட்டுறதுக்கு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும், இல்லைன்னா தூக்கம் வந்துடும். ப்ரோ இப்போ உங்களுக்கு பேக் சீட் கம்ஃபர்ட் பத்தி சொல்லுங்க. என்னன்னா உங்களுக்கு ஃபேமிலியில எல்லாருக்குமே வந்து பேக் சீட், நம்ம டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பேசியாச்சு, பேக் சீட்டும் முக்கியம். அது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ இப்போ சென்டர் சீட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்து பென் சீட்டு, அண்ட் இப்போ இனோவா வேற எக்ஸ்யூவிலையும் உங்களுக்கு பெஞ்ச் சீட் தான். இனோவால வந்து டாப் எண்ட் பாத்தீங்கன்னா பக்கெட் சீட், இண்டிவிஜுவல் கேப்டன் சீட்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கும். ஸோ எங்க வீட்டில் வந்து பர்சனலாக அவங்க கேப்டன் சீட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலை. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாடி ரோல் தெரியுது, கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் சிஸ்டருக்கும் இருந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரிஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பெஞ்ச் சீட்டாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து நான் என் என்டையர் ஃபேமிலியை வந்து இனோவால இருந்து சஃபாரிக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய கிடைச்ச. பண்ணீங்க? ஆமா, ரெண்டுமே நான் ஃபேமிலியா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன் வித் இந்த நெக்ஸ்ட் 30 minutesல. ஆமா, சஃபாரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இப்ப நம்ம போற இந்த ரோட்ல தான் நம்ம அன்னைக்கு சஃபாரியுமே நாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இனோவா நெக்ஸ்ட் ஒரு 30 minutesலயே அவங்க கொண்டு வந்தாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். ஸோ அதை வச்சுதான் எங்களுக்கு அந்த கீ டிஃபரன்ஸ் இமீடியட்டா தெரிஞ்சுது. நம்மளோட ஓன் பர்பஸ்க்கும் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு நமக்கு இது வந்து இன்னுமே பெட்டரா சூட் ஆச்சு. ஓகே, அந்த நெக் அண்ட் நெக் கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம ஓட்டிட்டு போயிருவோம். நம்ம ஒரு வண்டி வாங்குறதே ஆப்வியஸா ஃபார் ஃபேமிலி. ஸோ அவங்களோட கன்வீனியன்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம டு த கோர் பார்க்கணும். அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா டிரைவ் பண்ணலாம். ஓகே, இப்போ பிரதர் சொன்ன பாயிண்ட்லயுமே வந்து மெயினா ஒன்று தான், இதுவுமே நம்ம கன்சல்டேஷன்ஸ்லயுமே ரெக்கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் தான். நீங்க 2 அல்லது 3 வண்டி ஷார்ட் லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாள் மெனக்கெடுங்க, 3 வண்டி ஒரே நாள். ஃபேமிலியா போறீங்கன்னா எல்லாரும் 3 வண்டிலையும் ஒரே நாள் ஒரே ரோட்ஸ் நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா பக்காவா டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்க முடியும். அது வந்து ஒரு மெயினான வித்தியாசம். 30,000 ஆன சஃபாரி நமக்கு டிரைவிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சில ஸ்டீரிங்குமே வந்து அந்த லெஃப்ட் புல் சுத்தமா இல்ல ஸ்பாட் ஆன் ஸ்ட்ரைட்டா தான் நமக்கு இருக்குது, கரெக்டா இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து என்ன எங்க இருக்கு ப்ரோ அப்படின்னா QC-ல தான். கண்டிப்பா எங்கேயோ வந்து கொட்ட விடுறாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப பேடான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது. 1000 வண்டியில ஒரு வண்டி இல்ல 2 வண்டி மிஸ் ஆகும். அது வந்து இருக்கிற ஆன்லைன் ஏரால அது வந்து ட்ரெண்ட் ஆகி அது இதாகும். இதுல என்னன்னா இப்போ நான் பர்சனலா வாங்கணும் அப்படின்னு யோசிச்சாலும் உண்மையிலே டாடா போனா நமக்கு என்னன்னா, நான் வந்து சுசுகி யூசர், ஒரே கார் தான் வீட்டில் வாங்கின ஃபர்ஸ்ட் கார் தான் இப்போ ஒரு 10 years யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனையே கிடையாது. வந்திருக்கு ஒரே ஒருக்கா ஹை ப்ரெஷர் பம்பு பிரச்சனை வந்திருக்கு, டக்குன்னு மாற்றணும், அதுக்கப்புறம் இல்லை பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரும்போது ஒரு நல்ல அப்கிரேடா நம்ம பார்க்கும்போது ஒரு ஹேரியர் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதெல்லாம் தான் நமக்கு மைண்ட்ல வந்து போகுது. ஸோ அதை வந்து அவங்க கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பிராண்ட் இன்னுமே வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கும். மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்குது. ஸ்போர்ட் மோட் அழுத்தணும் அப்படின்னா ஃபயரா வந்து உங்களுக்கு பவர் இருக்குது, 100 ஸ்டெபிலிட்டி. இன்னொன்று ப்ரோ என்னன்னா, இன்னோவா வர்சஸ் சஃபாரியில வந்து மோனோகாக்கோட ஸ்டெபிலிட்டி வந்து எனக்கு என்னைக்குமே வந்து இன்னோவா வந்து இன்னொரு லெவல் ஆஃப் ஸ்டெபிலிட்டி தானே இல்லை அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதுவுமே ஒரு ஹைவே கிங் தான்.
பட் இந்த மோனோகாக்கோட ஸ்டெபிலிட்டி அண்ட் அந்த சஸ்பென்ஷனோட ஒரு பிளாயண்டான ஒரு கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பா மோனோகாக் வந்து ஆக்சுவலி கொடுக்காது. கண்டிப்பா அதான் ரியாலிட்டி. லேடரான் ஃப்ரேமுக்கும் மோனோகார்க்குக்கும் நம்ம பேசுற டிஃபரன்ஸே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு டிபேட்டபிள் டாபிக். ஆமா, மோனோகார்க்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, லேடரான் ஃப்ரேமுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருப்பாங்க. சோ அது அவங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். கண்டிப்பா. அதான் இப்போ உங்களுக்கு வந்து இது இப்போ நீங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்டோட ஃபேமிலியில யூஸ் பண்ண அந்த இன்னோவால பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து பெட்டரா சூட் ஆச்சு. ஸோ வந்து நீங்க நல்ல ஒரு ஹை ஸ்டான்ஸால நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு லாரியில போற மாதிரி மேல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கீழே உங்களுக்கு தெரியும். ஆமா, நல்ல ஒரு ஹை ஸ்டான்ஸால இருந்து நம்ம ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். பிளஸ் இப்போ இதுல ஆக்சுவலா ஆட்டோ ஹோல்டுமே நமக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சிட்டில பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல எல்லாம் போகும்போது எல்லா டைமும் பிரேக்ல கால் வச்சிட்டு இருக்காங்க. ஒருக்கா பிரேக்ல கால் வச்சுட்டு ஆட்டோ ஹோல்ட் நீங்க ஆட்டோ ஹோல்ட போட்டுட்டு ஒரு வாட்டி பிரேக்ல கால் வச்சுட்டு பிரேக்ல இருந்து கால் எடுத்தீங்கன்னா வண்டி எங்க நீங்க லைக் இப்போ ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போகும்போது இப்ப நான் தொட்டபேட்டால எல்லாம் நம்ம மேல ஏத்தும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக்சிலேட்டர்ல இருந்து நீங்க ஆக்சிலேட்டர்ல கால் வச்சா மட்டும் தான் வண்டி நகரும். ஸ்டீப்ல இறக்கும் போதா இருக்க மட்டும் இல்ல மேல ஸ்லோப் அண்ட் போத் ஸ்டீப் ஏரியாஸ் ரெண்டு பிரேக் அடிச்சிட்டு அது ஹோல்ட் ஆகுது, திருப்பி ஆக்சிலேட் பண்ணும்போது தான் இருக்கும். பிரேக்ல இருந்து கால் எடுத்தீங்கன்னா வண்டி மூவே ஆகாது. நமக்கு எப்போ மெயினா யூஸ் ஆகும் அப்படின்னா சபரிமலைக்கு எல்லாம் போயிட்டு இறங்கும் போது கால் கொஞ்சம் பெயின் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு இறக்கத்துல எல்லாம் லைட்டா பிரேக்ல கால் வச்சுட்டு டிராபிக் இருக்கும் போதெல்லாம் கால் எடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். ஓகே, அப்ப அந்த பிரேக்க திருப்பி அழுத்திட்டு இருக்காங்க. ஆமா. ஓகே, சோ அந்த ஹில் ஸ்டேஷன் போயிருக்கீங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நம்ம அதை ஸ்பெசிஃபிக்கா பேசல. பவர் ஆகட்டும், எங்க வேணாலும் ரஃபா எடுத்துட்டு போறதா இருக்கும், நல்ல ஸ்டீப்ல கிளைம் பண்றது எல்லாமே ஓகே தான். ஆமா, எனக்கு வந்து இப்போ ஹில் ஸ்டேஷன் வைஸா பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் ஒருக்கா போயிருக்கேன், 2 பிளேஸ்க்குமே போயிருக்கேன் இதுல. அண்ட் சபரிமலை 2 வாட்டி போயிருக்கேன். எனக்கு 4 ஹில் ஸ்டேஷன் 4மே ஆல்மோஸ்ட் இப்போ சபரிமலைலாம் உங்களுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் போல தான். அது நல்ல ஏத்தமா இருக்கிற ஏரியா தான். ஸோ எனக்கு அங்கே எப்பயுமே வந்து ப்ராப்ளம் பெருசாக வந்ததில்லை. எல்லா வாட்டியுமே எனக்கு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டு, பவர் டெலிவரியாக இருக்கட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதை தாண்டி ஹைவேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு இது வந்து ஹைவேஸ் ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 2-3 வாட்டி சென்னை போயிருப்போம். அதுக்கப்புறம் திருச்சி, மதுரை இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறது. வெள்ளூர் போயிருக்கேன், திருப்பதி போயிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஹைவேஸ்லேயுமே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் என்னன்னா நீங்கள் போயிட்டு இப்போ இன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு ரீச் ஆறீங்க சென்னையில இருந்து அப்படின்னா, அடுத்த நாள் காலைல கேஷுவலா இருந்துச்சு நீங்க ஆஃபீஸ் போகலாம். பாடியில ரொம்ப அலுப்பே தெரியாது. ஆமா. ஓகே, ஸோ அந்த வகையில வந்து இட்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. ஓகே, என்னன்னா இப்போவுமே அவர் பேசிட்டு இருக்கும்போது ஸ்பீட் வந்து கேஷுவலா நம்ம அப்படியே டிரைவ் பண்ணிட்டு வந்தோம் 120 ஆக்சுவலி. அதுவுமே வந்து நமக்கு தெரியல. இனி சிட்டில கொஞ்ச நேரம் வந்து ஈகோ போட்டுமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஈகோல வந்து உங்களுக்கு பெருசா இது என்ன சொல்றது, வண்டியோட எஃபிஷியன்சி லைக் பவர் எஃபிஷியன்சி தெரியாது. நானுமே இதுவரை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வாட்டி தான் ஈகோ போட்டிருக்கேன். அதுவும் ஒரு 4 கிலோமீட்டர் போட்டிருப்பேன் மொத்த வண்டியில. பத்தாது. நார்மல் டிரைவ் மோட் இஸ் வெரி குட். நார்மல் அண்ட் ஸ்போர்ட் தான். ஸ்போர்ட் வந்து ஹைவேஸ்ல நீங்க NH-க்குள்ள ஏறிட்டீங்கன்னா ஸ்போர்ட்டை தைரியமா போட்டுருங்க. சிட்டிக்குள்ள வந்துட்டீங்கன்னா நார்மல் சிட்டி மோட்லயே உங்களுக்கு போகலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஓகே, இப்போ ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து ஸ்பீடு ஒரே ஸ்பீடு தான் ரெண்டும் போகுது, நார்மல் அண்ட் ஸ்போர்ட். அந்த ஆக்சிலரேட்டர் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு. ஆமா, ஆர்பிஎம் தான் ஒவ்வொரு கியரையும் எத்தனை ஆர்பிஎம்ல ஷிஃப்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். இது ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான் நல்லா டல் டவுன் ஆகுது. ஆமா, இப்போ எக்கனாமி ஆஃப் பண்ணிட்டோம். எக்கனாமி நம்ம நினைச்சு ஓட்டினாலுமே, அதாவது ரொம்ப செடேட்டா ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். மற்றபடி டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கும் பானட் விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ ஆமா, பானட் வைஸா விசிபிலிட்டி நல்லா இருக்கும். என்னன்னா பானட்டுக்கு இது வந்து பானட் கொஞ்சம் லெங்த் இருக்கிறதுனால அண்ட் வைடருங்கிறத தாண்டி இது மெயினா கொஞ்சம் லெங்த் பானட். ஸோ என்ன உங்களுக்குன்னா ஃப்ரண்ட்ல போற 2 வீலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியே பிரேக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்ல ஒரு பைக் நிக்குதுன்னா பைக்கோட நம்பர் பிளேட் நமக்கு தெரியற அளவுக்கு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். அதான் சேஃப் ப்ரோ. இப்போ இவ்வளவு நேரம் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஓட்டுனது வரைக்கும்? ஓகே, ஆக்சுவலா என்னன்னா நான் இந்த சஃபாரி, அதாவது சஃபாரி லான்ச் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஒரு மைனரான ஒரு ஸ்பிரிண்ட் மட்டும் தான் ஓட்டியிருப்பேன். ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் டிரைவுக்காக ஷோரூம் வந்து எடுத்து பண்ணியிருந்தேன். நம்ம கண்டென்ட்டா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா வந்து ஓட்டல. நான் வந்து அதுக்கப்புறம் அந்த அப்டேட்டட் வந்து ஓட்டியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி வந்து இதுக்கும் அதுக்கும் சஸ்பென்ஷன்ல வந்து அவங்க கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது நல்லா இருக்கு, அது சூப்பரா இருக்கு. அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. ஏன்னா இதுல வந்து ஹைவேல போகும்போது சின்ன ஒரு ஃப்ளோட்டினஸ் நமக்கு தெரியுது. அதை வந்து அதுல நல்லா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க.
அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டியரிங் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஆனாலும் பிக் பண்ணி சொல்லணும்னா எனக்கு இதை விட அது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருந்தது மாதிரி தெரிஞ்சிச்சு. இது ரெண்டு தான் எனக்கு மேஜரான டிஃபரன்ஸ். ஓவரால் பாத்தீங்கன்னா இதுவுமே ரைட் கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்குது. ஏன்னா டாடா வெஹிக்கிள்ஸ் இந்த ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்ம், மற்றபடியும் டாடா வெஹிக்கிள்ஸ் ஜென்ரலா சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும், அந்த குவாலிட்டி இருக்கு. பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடா எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ ஹாரியர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சிமிலரா ஹாரியரோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆட்டு சஃபாரியை ஒரு 7 சீட்டரா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் இது. ஸோ இனிஷியல் ஃபேஸ் இந்த வண்டி வந்த டைம்ல வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா XUV 700 வருது. அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஸ்கார்பியோ என்னும் கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். அண்ட் இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ நீங்க சொன்ன 2024 மாடல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன். அது ஆக்சுவலா நானுமே அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஆமா, நான் வண்டி சர்வீஸோட போகும்போது நானுமே ஒரு கியூரியாசிட்டியில போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எனக்குமே பர்சனலா வண்டி ரொம்ப பிடிச்சிருக்காது. லைக் சம்திங் இஸ் அப்டேட்டட். எனக்கு அதுல மேஜரா சில கன்சர்ன்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கார் மாதிரி உங்களுக்கு இருக்கும் லுக். அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஃபியூச்சர் கார் மாதிரி. ஸ்டியரிங்லாம் பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் கொடுத்து, அந்த டாடாவோட இலுமினேட்டிங் லைட்லாம் கொடுத்திருந்தாங்க. எஸ், இட்ஸ் நல்லா இருந்தது, கண்டிப்பா நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் மெக்கானிக்கல் திங்ஸ் வந்து குறையிற மாதிரி இருக்கு. மற்றபடி பிரைஸுமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அன்னைக்கு உங்களுக்கு இது ஆன் ரோடு எவ்வளவு வந்துச்சு? ஸோ அன்னைக்கு வந்து இது ஸ்பெஷல் எடிஷன். ஸோ இது நமக்கு நாகர்கோயிலுக்கு ஆன் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 29.8 கிட்ட வந்துச்சு. ஓகே, இதே இது ஸ்பெஷல் எடிஷன் இல்லாம ஜஸ்ட் நார்மல் டாப் அண்ட் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா இது வந்து 29.8னா அது ஒரு 29 உள்ளாடி ஆல்மோஸ்ட் ஒரு 93,000 டிஃபரன்ஸ் அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு 30 பிளஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக் டாப் பண்ணலாம். ஆக்சுவலா இன்னைக்கு 35 இருக்குது. ஓ ஓகே, 34 35 அந்த ரேஞ்சில் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம ஆன் ரோடு ரீஜியன்ஸ் டிஃபர் ஆகுது. ஸோ 34ன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலுமே 4-2 6 லட்ச ரூபாய் நமக்கு வந்து இப்போ லைக் 4+1 5 lakhs நமக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆகுது பிரைஸ்ல. ஸோ 5 லட்ச ரூபாய்க்கு அவங்க வந்து ஃபார் ஷோர் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கண்டிப்பா எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. 5 லட்ச ரூபாய்க்கு அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்னெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் அவங்க கொண்டு வந்திருக்க முடியுமோ கண்டிப்பா கொண்டு வந்திருக்காங்க. வெஹிக்கிள் வந்து அது இதை விட ஸ்மூத்தரா தான் இருக்கு. ஸ்டியரிங்குமே நல்லா இருக்கு. கன்சிடரிங் பிரைஸ் பாயிண்ட் வந்து எனக்கு அன்னைக்கு நானுமே என்ன சமாதானப்படுத்தினது அப்படிதான். ஓகே, லைக் தெர் இஸ் அ பிரைஸ் டிஃபரன்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஓவரால் உங்களோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடா தான்? கண்டிப்பா, நான் வந்து இந்த வண்டி எடுத்ததுல ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நம்ம பேசணும் இனிஷியலாவே வந்துட்டு எதனால இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ரூலிங் கிங்கா இருக்கிற இனோவாக்கு நீங்க போகல, அதை தாண்டி வந்து சஃபாரி எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தேர் ஆர் அ ஃபியூ ரீசன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா உங்களுக்கு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரைமரியா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு 4 பேர் 5 பேர் நம்ம வண்டியில ஏறி உட்காந்துருக்கோம், ஒரு 5 பேர் வச்சுட்டு போறோம் அப்படின்னா ஆப்வியஸா வண்டி வந்து கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்கும். நமக்கு அந்த லேடன் அண்ட் அன்லேடன் கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ இனோவாவை பொறுத்தவரையில இட்ஸ் 174 ஐ திங்க். அண்ட் ஸோ இந்த வண்டி வந்து 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எங்கேயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 70-80 km/h ஸ்பீட்ல கூட ஆஃப் ரோட்ஸ்ல பேட்ச் ரோட்ஸ்ல வந்து அடிச்சு போகலாம், ரஃபா போகலாம். ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிரேக் அடிச்சு வரணும். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுமே வந்து நான் எடுக்கிறதுக்கு ஒரு 6 months முன்னாடி இனோவா எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து ஃபுல் லைக் 7 சீட்டும் ஆக்கியபை பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியோடய ஒரு இடத்துக்குலாம் வரும்போது நம்ம காவல் கிணறு பாலத்துக்கு கீழே ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று இருக்கும். ஆமா, அதுலயே அடிக்குது. ஓகே, ஸோ இத்தனைக்கும் அவங்க வீட்டில் வந்து 2 அடல்ட் தான், பேலன்ஸ் எல்லாருமே கிட்ஸ் தான் இருந்தாங்க. அன்னைக்கு ஃபேமிலியில நிறைய பேரோட போயிட்டு வந்தாங்க. ஸோ அதுலயே அடிக்கும் போது எனக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, கிரவுண்ட் கிளியரன்ஸும் வேணும். பிளஸ் இது வண்டியுமே வந்து இனோவாவை கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் வைஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் 20 years மேல நம்ம வந்து வண்டி மாத்தி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சன்ரூஃப் எல்லாம் வந்து 10 yearsக்கு மேல ஆகுது. ஏதாவது ஒரு வண்டியில நம்மளும் அதை எடுத்து பாத்திரணும்ல. ஸோ பிரதர் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் 2 hours. என்னன்னா உச்ச வெயில், அதுதான் வந்து பிரச்சனை. எனக்கும் அங்க இருந்து டிராவல் பண்ணி வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour. உங்களுக்கும் ஒர்க் முடிச்சுட்டு அப்படி வரும்போது நமக்கு இந்த டைம் வெயில் தான்
இது நம்ம இன்னும் சீக்கிரத்தில் வந்து என்னன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரத்தில் வந்து அவங்களோட சானட் டீசல் ஆட்டோமேட்டிக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கண்டிப்பா 3 years 60,000 kilometers கிட்ட ஓட்டியிருக்காங்க. ஸோ அதோட ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூமே வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அதில் வந்து ஆக்சுவலி சின்ன சின்ன இஷ்யூஸ்மே வந்து இருந்திருக்கு. அதுல நிறைய பேசலாம். நீங்க டிபிஎஃப் கேட்டதுனால நம்ம டிபிஎஃப் பத்தி நிறைய பேசலாம் அந்த வண்டியில. ஸோ அதுவுமே டீட்டெயிலாக வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சேனலை ஷேர் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.